ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்க்க போறோம். நீலகிரியில புதிய வரலாற்று கால பாறை ஓவிய தளம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு பக்கத்தில் உள்ள வெள்ளரிக்கொம்பை கிராமத்துல இருக்குது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1100 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதாவது மலைப்பகுதியில இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோடைய உள்ளூர் பழங்குடியின மக்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் பாறை அப்படின்னு சொல்றாங்களாமா. ஓகேங்களா? இதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கை மரபு அறக்கட்டளை, யாக்கை ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் அவங்க தான் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஓவியத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட கலர் பாத்தீங்கன்னா, அனைத்து ஓவியங்களும் சிவப்பு நிற காவி கொண்டு வரையப்பட்டுள்ளது. ரெட் ஆக்கர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிவப்பு நிற காவி கொண்டு வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா, 638 சென்டிமீட்டர்ல இருந்து 540 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாறை பரப்புல வந்து பரவி இருக்குது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதுல கிட்டத்தட்ட 30 தெளிவான உருவங்கள் இருக்குது. மனித உருவங்கள் இருக்கட்டும், கூம்பு வடிவ தலைக்கவசம் உடைய மனித பண்புருக்கள், நீண்ட கை கால்களை உடைய உருவங்கள். சோ இந்த மாதிரியான உருவங்கள்லாம் கொண்ட ஓவியங்கள் இங்க வந்து காணப்படுது. ஓகேங்களா? சோ இதோட குறியீடுகள் பார்க்கும்போது புள்ளி வைக்கப்பட்ட செவ்வக வடிவங்கள் மற்றும் ஏணி போன்ற உடல் அமைப்புகள். ஓகேங்களா? அதாவது அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து சடங்குகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கைகளை குறிப்பதா வந்து இருக்கதா சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இதுல என்ன பழங்குடியினர்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர். ஒன்னு வந்து இருளர் மற்றும் குறும்பர். ஓகேங்களா? சோ முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து தேன் எடுக்கும் போது பயணங்களின் போது தங்கக்கூடிய இடமாகவும் புனித தலமாகவும் இதை வந்து இப்பவும் பயன்படுத்திட்டு வராங்க. சோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு ட்ரைபை பற்றி நம்ம வந்து பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இருளா ட்ரைபு. இவங்க தென்னிந்தியாவுடைய பழமையான பழங்குடி சமுதாயத்துல ஒண்ணு. அப்படிதானே? சோ நமக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகரியில வருவாங்க. இவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது மூலிகை மருத்துவத்திலையும் வனப்பொருட்கள் சேகரிப்பிலையும் ரொம்ப ஆழ்ந்த அறிவு கொண்டவங்களா இருக்காங்க. அதே மாதிரி குறும்பா ட்ரைப் பார்க்கும்போது இவங்க வந்து பண்டைய பல்லவ பேரரசுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேன் சேகரிப்பதுல உலக புகழ் பெற்றவர்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பாறை ஓவியக்கலை மந்திர கலைகளுக்கு ரொம்ப பெயர் பெற்றவங்க. ஓகேங்களா? சோ நீலகிரி பாறையுடைய பிற முக்கிய பாறை தலங்கள் நம்ம ஊர் பாறை பார்த்த மாதிரி எழுத்து பாறை இருக்குது, தொலிக்கீரி பாறை இருக்குது, அப்புறம் வந்து வெள்ளரி கொம்பை. ஓகேங்களா? சோ வெள்ளரி கொம்பை தான் நமக்கு இப்ப பார்த்தது. ஓகே. சோ இதெல்லாம் முக்கியமானது. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா எனக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?